என் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த புதிய நாளை காணச் செய்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய ஜீவ வார்த்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். கர்த்தரும் அவர்களோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது. யாக்கோபு என்கிற மனுஷன் கோலும் கையுமாக பரதேசியாய் பதனரம்பை நோக்கி போகிறான். ஆனாலும் அவன் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரும் அவனோடு இருந்தபடியினாலே பரதேசியாய் போனவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் அவனை நடத்தினதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லாம போனா ஒரு பெரிய தேசத்தை கர்த்தர் அவனிடத்திலிருந்து எழுப்பினார். இஸ்ரவேல் என்கிற தேசத்தை கர்த்தர் அவனிடத்திலிருந்து எழுப்பினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் வித்தியாசமாய் கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பிடி இல்லாம இருக்கலாம், ஒரு உடைந்து போன பாத்திரம் போல் இருக்கலாம், ஒரு நொறுங்கப்பட்ட இருதயம் போல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தரோடு சார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். மிகுந்த கனிகொன்ற கொடுக்கின்ற வாழ்க்கையை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காரியத்திலே கர்த்தர் விசேஷித்தமாய் உங்களை நடத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரோடு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அவருடைய கரங்களை பிடித்து நடக்கக்கூடிய பக்குவமுடைய பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கொடிய காலத்திலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது, அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவரோடு இருக்கும் பொழுது நம் கர்த்தர் விசேஷித்தமாய் கர்த்தர் நேர்த்தியை நடத்துவார். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்துவாராக. God bless you.